நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் வாட்ஸ்அப்பில். என்ன ஸ்ரீ சொல்கிற, வாட்ஸ்அப்பில் ChatGPT? ஆமாங்க, இனிமேல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி இந்த ChatGPTயில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எஜுகேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ChatGPT நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை இந்தியா? ஸோ நான் கேட்டிருக்கிறது வாட் இஸ் மீன் பை இந்தியா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்மீடியட்டாக எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இந்தியா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது சன்ஸ்கிருத்திலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹவு ஃபாஸ்ட் சீட்டா வில் ரன் சொல்லி இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ அதுக்குமே அது வந்து இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணிருச்சு. ஸோ வெரி ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெரி ஓல்டு லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு வித் இயரோடு வந்துருச்சு. இப்போ ஒரு பேசேஜை வந்து நீங்கள் வந்து பேராகிராஃபை வந்து ஷார்ட்டேஜ் பண்ணணும், கம்மி பண்ணி எனக்கு புரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் கேட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஷார்ட் பண்ணி வந்துருச்சு. இப்போ எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட்டிங் தமிழ் போட்டோம் அப்படின்னா தமிழில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட் வேணும், நான் வந்து இன்டர்வியூ போகிறேன், ரெஸ்யூம் ஃபார்மேட் வேணும், அதையுமே நீங்கள் வந்து டப்புன்னு டைப் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மேக்ஸில் டவுட் இருக்குது, அந்த ஃபார்முலா எனக்கு புரியலை அப்படின்னா கூட அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபார்முலா என்னென்ன, எப்படி வருது, என்ன ஃபார்முலா எப்படி, அதோட பேர் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இல்லை எனக்கு இன்டர்வியூ போய்ட்டு எனக்கு இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குமே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, டெக்னிக்கல் அக்கௌண்டிங் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு கிராமர் செக் பண்ணணும், ஒரு சென்டென்ஸோட கிராமர் செக் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ நான் ஹவ் ஆர் யூ செக் பண்ணியிருக்கேன். ஹவ் ஆர் யூ வந்து கரெக்டான வேர்டு தான் போட்டிருக்கு, கிராமர் இந்த மிஸ்டேக் இல்லைன்னு போட்டிருக்கு. இல்லை எனக்கு வந்து ஹவ் ஆர் யூ வேறு எந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் இஸ் கோயிங். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ChatGPTயில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ChatGPTயோட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒரு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எனக்கு தமிழில் சொல்லுன்னு சொல்லி கேட்டால் கூட அது தமிழ் அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். எஜுகேஷனுக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ.